Anytime எந்த நேரத்திலும் you see God shaping somebody, a nation, a ministry, a minister, a girl, a boy, a marriage, anytime you see the dealings of God going on in a life, you need to get ready, because very soon God is going to fill that person with His power and glory. எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே தேவனால் நீங்கள் வணையப்படும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே திருமணமோ பணக்காரியமோ மற்ற காரியங்களோ அவைகளினாலே நீங்கள் மாறுபட்டு நீங்கள் வணையப்படும் பொழுது ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனால் நிரப்பப்படுவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். And that is why you don't give up on people that are going through the twists and turns of God's dealings, because there is something on the way that eyes have not seen or ears ever heard. அதனால் தான் ஜனங்கள் தேவனால் வணையப்படும் பொழுது, அவர்கள் வாழ்க்கை இப்படி நெளிவுச்சுளும் ஏற்படும் பொழுது, அவர்கள் வாழ்க்கை தேவனால் வணையப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அவர்கள் தேவனால் நிரப்பப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். My brother and sister, அருமையான சகோதரனே சகோதரியே, beloved of God, தேவனுக்கு அருமையானவர்களே, if God doesn't shape you, தேவன் உங்களை ஒரு விசை அவர் சரியாக வணையாவிட்டால் He can't fill you. அவர் ஒருபோதும் உங்களை நிரப்ப முடியாது. That is why you have to give Him your life tonight. அதனால் தான் இன்று இரவு உங்கள் வாழ்க்கை அவர் கரத்திலே கொடுக்க வேண்டும். I'm not just talking to those who are not Christians. I'm talking to Christians too. I said give Him your life. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையை இயேசுவினிடத்திலே கொடுங்கள். And receive His life. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். You cannot have something you've already given. நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததை நீங்கள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. That is why you're still worried about you, me, I, me, because you've not given me to Jesus. But tonight give me, you, me, everything. என்னை ஆமென். நான் என்னை முற்றிலுமாய் அவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காமல் இருக்கிறபடினால் தான் எப்பொழுது பார்த்தாலும் நான் எனது என்னுடையது எனது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று இரவு நாம் முற்றிலுமாக நம்மை என்னை நான் என்பதை முழுவதுமாக இயேசுவினுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். If you give Him your life that is full of darkness and negativity, நீங்கள் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக இருளும் ஆதிக்கமும் நிறைந்ததை அவரிடத்திலே கொடுக்காவிட்டால், you receive the life of Jesus Christ full of positivity. இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான நேர்மறையான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. So now what you have, எனவே உங்களிடத்தில் இப்பொழுது என்ன இருக்கிறது? is Jesus, இயேசு கிறிஸ்து, and none of you. உங்களுக்குள்ளே When you lift your hands to pray, நீங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, the hands of Jesus has lifted the hand. இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் உயர்த்தப்படுகிறது. When you walk, நீங்கள் நடக்கும் பொழுது Jesus is walking. இயேசு நடக்கிறார். When you think, நீங்கள் சிந்திக்கும் பொழுது Jesus is thinking. இயேசு சிந்திக்கிறார். When you speak, நீங்கள் பேசும் பொழுது Jesus is speaking. இயேசு பேசுகிறார். That is why devils will run away from you. That is why demons will bow to you. அதனால் தான் பிசாசுகள் உங்களை பார்த்து ஓடுகிறது, அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகி ஓடுகிறது. Because it's no longer you but Him. இனிமேல் நீங்கள் கிடையாது, அவர்தான் உங்களுக்குள் இருக்கிறார். That is why the business will prosper. அதனால் தான் வியாபாரம் செழுமை அடைகிறது. Without sweat. வேர்வை சிந்தாமல். Very rich people cannot sleep. அநேக ஐஸ்வர்யவான்கள் ராத்திரியில் நித்திரை செய்வதில்லை. They have too many locks around their houses. They are prisoners of their own home. அவர்கள் வீட்டை சுற்றிலும் அநேக பூட்டுக்களை போடுகிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த வீட்டிலே அவர்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். Times you meet them in the first class. நீங்கள் அவர்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கும் பொழுது, and everybody's afraid of everybody. எல்லாரும் அங்கே ஒருவரை பார்த்து ஒருவர் பயப்படுகிறார்கள். Somebody's going to kill them. யாராவது அவங்களை வந்து கொலை செய்து விடுவார்கள் என்று. And normally I will walk in there. அங்கே நான் சும்மா நடந்து போகும் பொழுது, and I'll say, "Hey!" ஹலோ. They think a terrorist has entered the plane. அப்படி ஹலோ என்று சத்தமாய் சொல்லும் பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் யாரோ தீவிரவாதி அவர்களை கொலை செய்து வந்து விட்டார் என்று. My brother and sister, அருமையான சகோதரனே சகோதரியே, there is a vacuum in your heart that only the creator of that heart can fill. No money. Money cannot fill. காணப்படுகிற அந்த காலியான இடத்தை உங்கள் பணத்தால் நிரப்ப முடியாது. சிருஷ்டி கர்த்தரால் மாத்திரமே நிரப்ப முடியும். Tonight, இன்று இரவு, as you really truly without jokes and gimmicks, really surrender your life
to Jesus the Christ, not the church, Jesus the Christ, God is about to fill you with something. With something. Finally, இறுதியாக he's a son of a king. அவர் He's a son அவர் ராஜாவின் குமாரனாக, of a king. ஒரு ராஜாவின் குமாரனாக. His father is a president. His father, his grandfather is a president. அவருடைய தாத்தா ஒரு பிரசிடென்ட்டாக இருக்கிறார். He walks in a certain way. அவன் இங்கே ரெண்டு பக்கத்திலும் இப்படியாக நடக்கிறான். Some of you walk like a coat hanger. He walks in a certain way. இப்படியாக அவர்கள் சில பேர் நடக்கிறார்கள். One day, ஒரு நாள் something happened. ஏதோ ஒன்று நடந்தது. He was a baby. அவன் ஒரு குழந்தையாய் இருக்கிறார். And when he was a baby, அவன் குழந்தையாய் இருந்த பொழுது something happened to this boy. இந்த பையனுக்கு ஏதோ ஒன்று நடந்தது. The nurse that was taking care of him, அவனை கவனித்துக் கொண்டிருந்த அந்த நர்சுகள் she heard a very bad news. அவர்களுக்கு ஒரு கெட்ட செய்தி வருகிறது. And running to save her life, அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றும்படியாய் ஓடுகிறார்கள். she dropped the baby. அந்த குழந்தையை அப்படியே கீழே போட்டு விடுகிறார். And normally when babies drop, எந்த தாயாரும் குழந்தையை கீழே போட விரும்ப mothers pick them up. அந்த அம்மா அவளுக்கு தூக்கி விட்டார்கள். Please don't cry. You know what you do. You cuddle them and you try and after a while they do well. அந்த குழந்தையை கீழே விழுந்த குழந்தையை தூக்கி எடுத்து தாய் அப்படியே பதறி அந்த குழந்தையை அப்படியாக அரவணைக்கிறாள். கொஞ்ச நேரத்தில் குழந்தை சரியாக விடுகிறது. But when this boy was dropped, இந்த குழந்தை கீழே வீழ்த்தப்பட்ட பொழுது the mother tried everything. அந்த தாயார் எல்லாவற்றையும் முயற்சி செய்தார்கள். But the boy could not walk. அந்த பையனால் இனிமேல் நடக்க முடியாமல் போனது. He was crippled. அவன் அப்படியே முடவனானான். He was crippled. முடவனானான். Listen to me. நான் சொல்வதை கவனிங்க. Some of you have been dropped. உங்களிலே சில பேர் கீழே வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள். Dropped in certain areas of your life. Somebody cheated you. Certain things happened even before you were born. And these things are hunting you. You were dropped in a certain area of your life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உருவாவதற்கு முன்பே சில இடத்திலே நீங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் அநேக காரியங்களிலே நீங்கள் கீழே தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். You were stabbed. நீங்கள் குத்தப்பட்டிருக்கிறீர்கள். Betrayed by people you trusted. நீங்கள் நம்பின ஜனங்களால் நீங்கள் மறுதலிக்கப்பட்டிருக்கிறீர்கள். But our lives, ஆனால் நம்முடைய வாழ்க்கையோ are still like a clay ஒரு களிமண்ணை போல on the wheel. இன்னும் அந்த That சக்கரத்திலே. was the beginning. That was the beginning. அதுதான் ஆரம்பமாக இருக்கிறது. After a while, கொஞ்ச நேரத்திற்கு பிறகு grandfather is no more. அங்கே தாத்தா இனிமேல் இல்லை, மரித்து போனார். The president has died. அந்த பிரசிடென்ட் மரித்து போனார். And all those in the family are thrown away somewhere. அங்கே அவங்க குடும்பத்தில் இருந்த எல்லாரும் எங்கோ தூக்கி தள்ளப்பட்டார்கள். But a king ஆனால் இப்பொழுது ராஜாவோ showed up. அங்கே எழும்பினான். His name was David. அவன் பெயர் அங்கே இருந்தது. And when David came to the throne, அங்கே தாவீது ராஜ்யத்துக்கு வந்த பொழுது he had experienced the mercy of God. தேவனுடைய இரக்கத்தை அவன் நினைவு கூர்ந்தான். So David looked around தாவீது அங்கே சுற்றி பார்க்கிறான். and said, is there anybody in the president's family, அந்த பிரசிடென்ட் குடும்பத்திலே யாராவது இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா? in Saul's house, அங்கே சவுலுடைய வீட்டிலே that I can show them mercy? அங்கே நான் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கட்டும். Listen, கவனிங்க. you may have been dropped one way or the other, but tonight hear ye the word of the one who loves you. இன்று இரவு நீங்கள் ஒரு இடத்திலே இல்லாவிட்டால் இன்னொரு இடத்திலே நீங்கள் கீழே விழ தள்ளப்பட்டிருப்பீர்களானால் இங்கே உங்களை தூக்கி எடுக்கிறவருடைய சத்தத்தை கேளுங்கள். Tonight there is not a king, இன்றைக்கு ராஜா கிடையாது, but the King of Kings. இன்றைக்கு ராஜாதி ராஜா. His name is Jesus. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. And he told me to tell you அவர் உங்களுக்கு சொல்லும்படியா எனக்கு சொன்னார். that you are wanted. உங்களுக்கு Tell the next person, I'm wanted. அவர் சொல்லுகிறார், நீ எங்களுக்கு வேண்டும். And the police will write, wanted, dead or alive. உயிரோடோ மரித்தோ எனக்கு தேவை என்று சொல்லி போலீஸ் அங்கே நோட்டீஸ் போடுகிறார். Jesus Christ is saying you are wanted, dead or alive. Even if they have killed you, he will raise you back to life. You are wanted. நீங்கள் மரித்தவர்களாய் இருந்தாலும் கூட அவர் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். You are wanted. நீங்கள் அவருக்கு தேவை. No matter how hopeless you think you are, God said, I want you. I நீங்கள் need you. எவ்வளவுதான் நம்பிக்கை அற்றவர்களாய் இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு தேவை. As I said, some of you, the devil have given up on you.
சில The பேருடைய devil, வாழ்க்கையிலே பிசாசே உங்களை even கைவிட்டு the devil விட்டிருக்கிறார். has given up on you. பிசாசே உங்களை கைவிட்டு விட்டிருக்கிறார். But God said he still wants you. ஆனால் இயேசு சொல்கிறார், He still இன்னும் wants you. உனக்கு எனக்கு தேவை நீ. He said he wants you. அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை. Call him for me. அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை. Can you hear the sound of the creator of your soul calling you? Can you hear the sound of the lover of your soul calling you? Can உங்கள் you hear? ஆத்மாவை நேசிக்கிறவர் Can you உங்கள் hear? ஆத்மாவை சிருஷ்டிக்கிற Can't சத்தத்தை you hear? நீங்கள் கேட்கிறீர்கள். The sound of the loved one. Can't you hear the voice of Jesus? இயேசுவின் சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லையா? He calls you. அவர் உங்களை அழைக்கிறார். He said, come. அவர் சொல்லுகிறார், வாருங்கள். It doesn't matter how bad you are. He said, come. நீ எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி பரவாயில்லை, வா என்னிடத்திலே. He didn't say change yourself. No, he said, come. Just as bad as you. He said, come. அவர் சொல்லுகிறார், நீ மாறிவிட்டு வா என்று சொல்லவில்லை, நீ எப்படி இருக்கிறாயோ அதே நிலையிலே என்னிடத்திலே வா. No car breaks down and repairs itself. It takes a mechanic. எந்த காரும் அது பழுதுபட்டு தானே அது பழுது பார்க்கப்படுவதில்லை. And some mechanics can destroy your car. சில மெக்கானிக்கல் உங்கள் காரையே இன்னும் மோசமாக்கி விடுவார்கள். But Jesus is not a mechanic. He's the manufacturer. He created you. He created you. அவர் மெக்கானிக் கிடையாது. He created you. அவர் உங்களை உருவாக்குகிறவர். He created you. அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். He created you. அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். Jesus created you. இயேசு உங்களை உருவாக்கி. Jesus created இயேசு you. உங்களை உருவாக்கி இருக்கிறார். Not the church. சபை கிடையாது. Not Roman Catholicism. No. ரோமன் கத்தோலிசம் கிடையாது. Not the Presby church. Not the Methodist church. மெத்தடிஸ்டோ பிரெஸ்பிட் சர்ச்சோ கிடையாது. Not even the Pentecostal church. பெந்தெகோஸ்தே சபை கிடையாது. Jesus the Christ. இயேசு கிறிஸ்து தான். He created you. அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். And he says, come. அவர் சொல்லுகிறார், வாருங்கள். He's calling you out. அவர் உங்களை அழைக்கிறார், He வாருங்கள். said, come here. இங்கே வாருங்கள். You are wanted, my brother, my sister. Come on, you can't நீ hide. எனக்கு தேவை, நீ God எனக்கு wants தேவை, you. சகோதரனே சகோதரியே. God wants you. தேவன் உங்களுக்கு தேவை. The creator of the universe is calling you. இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனுக்கு நீங்கள் தேவை. Said you are still wanted. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தேவை. Bernard, you don't know me. You just don't. I'm too bad. பெர்னார்ட், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன் நீங்க சொல்லலாம். Don't you know உங்களுக்கு தெரியாதா? that he changes bad things into good things? அவர் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறார். Don't you know உங்களுக்கு தெரியாதா? that he cleanses us from all our sins? அவர் நம்ம எல்லா பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கிறார். If I tell a monkey not to eat banana நான் ஒரு குரங்கை பார்த்து நீ வாழைப்பழம் சாப்பிடாதே என்று சொன்னா, or not to jump, நீ குதிக்காதே என்று சொன்னா, I've done nothing. அது ஒண்ணுமே செய்யாது, அப்படியே இருக்கும். Because monkeys jump. ஆனால் குரங்கு எப்பொழுதுமே குதித்துக் கொண்டிருக்கும். Monkeys jump. குரங்கு குதிக்கும். They eat banana. வாழைப்பழம் Because சாப்பிடும். that is their nature. அதுதான் அவருடைய சுபாவம். All are sinners and disconnected from the God kind of life. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய கிருபையை இழந்து போயிருக்கிறோம், தொடர்பற்று போயிருக்கிறோம். And a cow doesn't give birth to a goat. ஒரு பசுவானது ஒரு ஆட்டை அது ஈன்றாது. So Adam and Eve sinners will produce sinners after sinners after sinners. That is why you walk like your mother. ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே நம்மை பிறப்பித்திருக்கிறபடினால் தான் நாமும் நம்முடைய அம்மாவை போல நடக்கிறோம். All have sinned. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். The Pope has sinned. We are all sinners. போப்பு பாவம் செய்திருக்கிறார், நான் பாவம் செய்திருக்கிறேன், எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். Signed Jesus. இயேசு கிறிஸ்து கையெழுத்திட்டு இருக்கிறார். We are disconnected from the God kind of life. தேவனுடைய சுபாவத்திலிருந்து நீங்களும் நானும் துண்டிக்கப்பட்டிருக்கிறோம். But there is only one medicine for that virus. அந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து தான். Jesus the இயேசு Christ. கிறிஸ்து தான். Jesus. இயேசு கிறிஸ்து தான். Jesus. இயேசு கிறிஸ்து தான். Jesus. இயேசு கிறிஸ்து. The Christ. The only way a monkey can stop eating banana or stop jumping is to be born again onto another animal that doesn't jump or eat banana. குரங்கு எப்பொழுது குதிக்காமல் வாழைப்பழம் சாப்பிடாமல் இருக்குமானால் அது இன்னொரு மிருகமாக பிறந்தால் தான். Nandri. He's been dropped. அங்கே கீழே தள்ளப்பட்டான். But the king shows up.
ஆனால் இங்கே ராஜா சொல்லுகிறார், He said, bring him. அவனை இங்கே கொண்டு வாங்க, I'm calling him. அவனை கூப்பிட்டு வாங்க. Listen, when Jesus calls you, இயேசு உங்களை கூப்பிடும் பொழுது, when Jesus calls you, இயேசு உங்களை கூப்பிடும் பொழுது, you cannot stop his voice from your ears. அவருடைய சத்தத்தை உங்கள் காது கேட்காமல் இருக்கவே முடியாது. Alcohol cannot stop it. அந்த போதை வஸ்து உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. Cocaine cannot stop it. கோகேன் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. Stubbornness cannot stop it. உங்களுடைய அந்த பெருமை உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. Religion and bowing down to Mary cannot stop it. உங்களுடைய மத மேரியோ மதமோ தடுத்து நிறுத்த முடியாது. When Jesus speaks, இயேசு when பேசும் Jesus speaks, இயேசு பேசும் when Jesus speaks, இயேசு பேசும் பொழுது, Mama, you are wanted. அம்மா நீ எனக்கு தேவை. Appa, you are wanted. அப்பா நீ எனக்கு தேவை. Tombi, you are wanted. God calls நீ you. எனக்கு தேவை. Akka, அக்கா you are wanted. நீ எனக்கு தேவை. Heaven is standing in attention. அங்கே பரலோகம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறது. The table of life is set அங்கே ஜீவ மேஜையானது அங்கே ஆயத்தப்பட்டிருக்கிறது. with a heavenly nature and attitude that makes you more than an overcomer. அங்கே பரலோகத்தினுடைய அந்த குணாதிசயமானது உங்களுக்காக காத்திருக்கிறது. God is calling you. தேவன் உங்களை அழைக்கிறார். Bring me Mephibosheth. என்னுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். No. He's in Lo-Debar. Lo-Debar. That's where he lives. It's called Lo-Debar. அவன் லோட்டிபா அப்படிப்பட்ட நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். A place of no communication. அது எந்த தொடர்பும் இல்லாத ஒரு இடம். Nobody talks to him. யாருமே அவனிடத்தில் பேசுவதில்லை. You cannot reach him on cell phone. அவனை நீங்கள் எந்த தொலைபேசி மூலமாக He doesn't even have a cell phone. அவனுக்கு ஒரு தொலைபேசி கூட கிடையாது. But when Jesus speaks, இயேசு கிறிஸ்து உங்களை கூப்பிடும் when பொழுது, Jesus speaks, இயேசு பேசும் பொழுது, even if you are hiding under the sea, the voice of God will fish you out. கடலுக்கு கீழே நீங்கள் இருந்தாலும் அவர் சத்தம் உங்களை வந்து சந்திக்கும். Lo-Debar. Lo-Debar. Say it. Say Lo-Debar. டிபா. Say it again. லோடிபா. A place where there is no network. எந்த இடத்துல நெட்வொர்க் இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. No cell phones, no telephone lines. எந்த தொலைபேசியோ செல்போனோ கிடையாது. A place of no communication. எந்த தொடர்பும் இல்லாத ஒரு இடம். I'm speaking to a particular minister here. Where God has planted you, it seems as if nobody cares about that locality. There's no meetings going on. Everything is dry there. It's a Lo-Debar. But he sent me here tonight to tell you that there is a heavenly announcement on your life. David took his bath. தாவீது அங்கே குளித்துவிட்டு, King's bath. அவன் ராஜாவுடைய அந்த குளியலை Some குளித்துவிட்டு, Christians don't want to bath. சில கிறிஸ்தவர்கள் குளிக்கவே விரும்புவதில்லை. He took his bath. அவன் குளித்துவிட்டு, Oh, it's true. Don't look at me like that. Some of you don't like bathing. Very bad. Born again, but don't like bathing. சில பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க ஆனா குளிக்கிறதுக்கு விரும்புறதில்லை. That's why when you are laying hands on people, they fall before the hand get there. All kinds of serious toxic waste. அதனால தான் நீங்க யாருக்காவது கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவங்க மயங்கி கீழே விழுந்துறாங்க. But we are king's children. நாம் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். We have to smell like the king. ராஜாவை போல வாசனையோடு காணப்பட வேண்டும். Amen. ஆமென். You have to take your bath. எனவே நீங்கள் குளிக்க வேண்டும். Amen. ஆமென். Some of you don't brush your teeth. சில பேர் பல்லே விளக்குறது இல்ல. Yet God wants to use you to bring your supervisor at the office to Christ. But when you open your mouth, the ozone layer begin to deplete. உங்க சூப்பர்வைசரோ உங்க தலைவரோ இயேசு வண்டியில நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை அனுப்பினால் நீங்க வாயை திறந்தா அவங்க இயேசு கிட்டே வருவாங்க. David took his bath. தாவீது குளித்து விட்டார். Some of you want me to move on from that point. I'll stay there. You don't change your toothbrush. நீங்க உங்க பல் விளக்குற பிரஷ் மாத்துறதே கிடையாது. If I'm to come to some of your homes, your toothbrush is crying for deliverance. உங்க வீட்டில இருக்கிற பல் விளக்குற அந்த பிரஷ் வந்து பார்த்தா அது விடுதலைக்காக கதறுகிறதை போல இருக்கும்.
That's how stingy Christians are. So stingy, you will not even change your toothbrush. Your pillow is crying for revolution. The pillow, all kinds of world map is on the pillow. A Christian, born again, saved from the 21st century, that God wants to use. தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். He took his bath. அவர் தாவீது இப்போது குளித்து விட்டார். And put on his clothes. அவன் நல்ல ஆடையை உடுத்திக் கொண்டான். I'm waiting for Mephibosheth. அந்த மெபிபோசத்துக்காக அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். The king's child. அங்கே ராஜாவினுடைய பிள்ளை. David walked through the bathroom to the hall. அங்கே பாத்ரூம்ல இருந்து தாவீது ஹாலுக்கு வருகிறான். Came to the big chamber. அங்கே பெரிய அறைக்கு வருகின்றான். Where is he? அவன் எங்கே இருக்கிறான்? Where is he? அவன் எங்கே இருக்கிறான்? Still waiting. இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறான். You know why? ஏன் தெரியுமா? He cannot walk. அவனால் நடக்க முடியாது. He needs to be carried. அவன் சுமக்கப்பட வேண்டும். God is calling thousands of people in this city, in this nation. They have already heard the voice of God. They want to come. But a Christian must go to that brother or sister. My God, when are we going to wait? Listen. Stop clapping. I'm serious. Stop clapping. With all that God has given you, the money, the job, the good salary, the nice peaceful nation, a good church, the Bible, good teaching, if we don't win souls, my God in heaven, with all the messages, with all that God has given us, if we will not reach out to somebody, it's a waste. It's a waste. Can you hear the voice of God? Can you hear? God has already spoken to them. God has prepared their hearts. He just needs you and I. Listen, it doesn't matter how poor you are, how you don't have money or car. It doesn't matter. It doesn't matter. Open your mouth and tell them what Jesus has done in your life, and see what God does. My God. My God. My God. What is wrong with this generation? Listen, He's shown us so much love. He's shown us so much mercy. He's been too good to us to sit down. We know too much in this church to just keep it to ourselves. Amma, are you here? God told me, He said, since yesterday till 70 days counting, 70 days from yesterday, நேற்றிலிருந்து 70 நாட்கள் சரியாக எண்ணி, there is an open heavens ஒரு திறந்த வானம் on the children of God in our church, நம்முடைய சபையில் இருக்கிற தேவ ஜனங்கள் மேல், in the churches of the city and this nation. பட்டணத்தில் இருக்கிற சபைகள் மேல், தேசத்தில் இருக்கிற சபைகள் There மேல் was a shift in the spirit. அங்கே ஆவிக்குரிய நிலையிலே ஒரு மாற்றம். 8 means new beginnings. 8 என்று சொல்லும் பொழுது புதிய ஆரம்பம். August is the 8th month. ஆகஸ்ட் 8வது மாதமாய் இருக்கிறது. The first Sabbath முதல் of the ஓய்வு 8th நாள், month. 8வது மாதத்தின் முதல் ஓய்வு நாள். It signifies a period of rest and new beginnings for God's people. ஒரு ஓய்வு நாளாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆரம்பத்தின் நாளாக அடையாளமாக இருக்கிறது. 70 days counting. 7 நாட்கள் கடந்து, 70 days counting from yesterday. நேற்றிலிருந்து 70 நாட்களுக்கு பிறகு 69 days. 69வது நாள். If any Christian எந்த கிறிஸ்தவனும் in this nation, இந்த தேசத்திலே, in any nation, எந்த தேசத்திலேயும் will position him or herself by grace where God wants him to be positioned, or be willing to open up to receive, there is coming a release of heavenly abilities and heavenly surprises such as has never happened in your life before. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த நாளிலே தேவன் தம் கிருபையினாலே உங்களை எந்த இடத்திலே பொருத்த விரும்புகிறாரோ அந்த இடத்திலே நீங்கள் பொருந்துவதற்கு அநேக வாய்ப்புகளை தேவன் நமக்கு தருகின்றார். But what would trigger that blessing? அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் தூண்டி விடுவதற்கு என்ன வழி என்ன? Carry that schoolmate, இன்னும் அவரை இன்னொரு சுமந்து செல்வது, that job mate,
that job mate. அந்த வேலை, Go for that soul. அந்த ஆத்துமாக்களை கொண்டு வருகிற வேலை. Visit them. அதை சந்தியுங்கள். Go where they are. Don't be afraid of them. அவர்களை குறித்து பயப்பட வேண்டாம். They have heard the King of Kings voice. They know. அவர்கள் ராஜாதி ராஜாவுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும். Where is he? அவன் எங்கே இருக்கிறான்? Mephibosheth. Where is மோபிபெசேத்தே எங்கே இருக்கிறாய்? King not here yet. இன்னும் ராஜா அதை கேட்கவில்லை. Because Christians are sleeping. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Nobody has told him. யாரும் அவனுக்கு சொல்லவில்லை. But there was somebody. ஆனால் யாரோ ஒருவர். His name was Ziba. சீபா என்கின்ற அந்த மனுஷன். Everybody say Ziba. சீபா. Say Ziba. சீபா. Say Ziba. சீபா. Shout again, Ziba. சீபா. That word means the appointed one. அந்த பேருக்கு அர்த்தம் குறிக்கப்பட்டவன். Appointed one, chosen one, appointed. தெரிந்து கொள்ளப்பட்டவன், குறிக்கப்பட்டவன். He lifted his hands. அவன் கரத்தை உயர்த்தி சொல்கிறான், King, ராஜாவே, I know where he is. அவன் எங்க இருக்கிறான் எனக்கு தெரியும். I can get him. அவனை நான் கொண்டு வர முடியும். Where are the Zebas? அந்த சீபா எங்க இருக்கிறான்? There is somebody God wants to anoint you with power to go out there and destroy the works of Satan and snatch them out of the jaws of the devil to the hands of God. God is waiting for a minister, a ministry, a church, a particular individual, a family. God is waiting for an institution that will open up to heavenly precepts and begin to do things the way God expected. And God will pour you supernatural abilities and wealth undergirded by his word that will ultimately anchor souls and wreck them into the kingdom. சாத்தானுடைய கரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை விசேஷ விதத்தில் அபிஷேகித்து அவர் நமக்கு திறமைகளையும் அநேக வாய்ப்புகளையும் கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். The appointed one. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவன். You and I, நீங்களும் நானும் are chosen by Jesus. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are appointed by Jesus. இயேசுவால் குறிக்கப்பட்டவர்கள். If indeed we've given our lives to him. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை அவரிடத்திலே கொடுக்கும் பொழுது, it's not a mistake. நாம் தவறு செய்வதில்லை. You are Ziba. நீங்கள் சீபாவாய் And மாறுகிறீர்கள். when you go out after this service, நீங்கள் இந்த ஆராதனை முடித்து வெளியே போகும் பொழுது, there will be something on you உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது that produce unusual results for Jesus. இயேசுவுக்காக நீங்கள் அசாதாரணமான பதிலை கொண்டு வரக்கூடியதாய் செய்கிறது. So they carried him. எனவே அவனை சுமந்து சென்றார்கள். They carried him. அவனை சுமந்து சென்றார்கள். They carried him. அவனை சுமந்து சென்றார்கள். They carried him. அவனை சுமந்து சென்றார்கள். To the house. அங்கே அந்த வீட்டுக்கு David showed up, தாவீது அங்கே பார்க்கிறான். still looking. இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறான். And Ziba says, King, சீபா சொல்லுகிறான், he's ராஜாவே, here. இதோ இங்கே I இருக்கிறான். brought him. அவனை கொண்டு வந்து விட்டேன். Where is he? எங்கே இருக்கிறான்? Because in David's mind, அங்கே தாவீதுனுடைய சிந்தையிலே a king's child, ஒரு ராஜாவினுடைய பிள்ளை, a president's child, ஒரு பிரசிடென்ட் குழந்தை இப்படியாகத்தான் நிமிர்ந்திருப்பான். will walk tall. அவன் உயரமாய் நடந்து வருவான். Paul was very tall, 6 foot tall. பவுல் அங்கே மிக உயரமானவன், 6 அடி That's உயரம். Saul, the king. He was 6 சவுல் foot ராஜா. tall. So his children would look huge and tall. அங்கே சவுலும் அவனுடைய பிள்ளைகளும் கூட உயரமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவன் நினைத்தான். When people come to the church, அங்கே பிள்ளைகள் சபைக்கு வரும் பொழுது they expect angels here. அங்கே அவர்கள் இங்கே தேவதூதர்களை எதிர்பார்த்து வருகிறார்கள். They expect Christians who are perfect in every area. அவர்கள் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா விதத்திலும் சரியானவர்களாய் இருக்கிறார்கள் என்று. David is looking. தாவீது அங்கே இப்படியாக சுற்றி பார்க்கிறான். Where is he? அவன் எங்கே இருக்கிறான்? And Ziba said he is here. சீபா சொல்கிறான், அவன் இங்க தான் இருக்கிறான். And that is what is happening right now. அதுதான் இப்பொழுது இங்கே நடந்து Some of கொண்டிருக்கிறது. you are watching by television. சில பேர் இந்த தொலைக்காட்சியை You are பார்த்து listening by tape. சில பேர் அங்கே ஒலி நாடாவிலே கேட்டு Some of you கொண்டிருக்கிறீர்கள். are downstairs, upstairs. சில பேர் கீழே இருக்கிறீர்கள், மேல் மாடியில் இருக்கிறீர்கள். And to you, it seems God cannot reach you by his power. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் தொட முடியாத இடத்திற்கு இருக்கிறீர்கள் என்று. At times in the church, you may not be close to the pastor. சில நேரத்திலே சபையிலே நீங்கள் அந்த நபரோடு கூட நெருங்கி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. So to you,
உங்களுக்கு It's going to take a long time for God to bring to pass His word in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வருவதற்கு अनेक நாட்களாக இருக்கிறது போல காணப்படுகிறது. But tonight, இன்று இரவு the King of Kings ராஜாதி ராஜா is not looking for great men out there. அங்கே மேலே பெரிய ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கவில்லை. Jesus இயேசு கிறிஸ்து has bowed His அவர் head குனிந்து கீழே பார்க்கிறார். to those that are low, யார் தாழ்மையில் இருக்கிறார்களோ, rich ஐஸ்வர்யவான்கள் but low, தாழ்மையா இருக்கிறவர்கள், great education but low. படித்த அறிவாளிகள் ஆனால் தாழ்மையில் இருக்கிறவர்கள். Everything is all right in the natural, but in the spiritual you are crippled. இயற்கையிலே பார்க்கும் பொழுது எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய நிலையிலே முடவனாக இருக்கின்றீர்கள். David looked down. தாவீது கீழே பார்க்கிறான். He looked down. அவன் கீழே பார்க்கிறான். Is that the king's child? இவன் குழந்தை, ராஜாவினுடைய குழந்தையா? Is that Mephibosheth? இந்த மேவிபோசேத்தா இவன் தானா? A clay on the wheel? அங்கே அந்த சக்கரத்திலே இருக்கிற களிமண்ணா? This is a mud clay. இது ஒரு மண்ணான களிமண். Too many problems around it. அநேக பிரச்சனைகள் அவனை சுற்றி. That is what human beings will say. That is what at times Christians will say. இப்படிதான் கிறிஸ்தவர்களும் மனுஷர்களும் சொல்லுவார்கள். And unfortunately at times pastors will say that. துரதிர்ஷ்டவசமாக சில போதகர்களும் அப்படி சொல்லுவார்கள். ஓ இவன் இப்படித்தான். But the King of Kings, ஆனால் ராஜாதி ராஜா manifesting His mercy through David. தாவீது மூலமாக அவர் செய்தியை சொல்லுகிறார். It's mud in my hand. ஓ இது என் கையில் இருக்கிற மண். But I can do something. ஆனால் இதை கொண்டு என்னால் ஒன்று செய்ய முடியும். With this clay. இந்த களிமண்ணை கொண்டு. It's not over yet. இன்னும் அது முடிந்து விடவில்லை. This is not the end of the clay. இந்த களிமண்ணுடைய முடிவு இது கிடையாது. I want you to touch somebody, tell him this is not my end. பக்கத்தில் இருக்கிறவரை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது என்னுடைய முடிவு கிடையாது. You are in for a good awakening. You are getting ready for surprises. This is not my end. இது முடிவு கிடையாது. Seated உட்கார்ந்து கொண்டிருக்கிறது in the presence of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே is a sign of hope. ஒரு நம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. Since you are found in His presence, அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் காணப்படுகிறபடியால், in the presence of Jesus is fullness of joy. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே நிறைவான மகிழ்ச்சி. And at His right hand are pleasures evermore. அவருடைய வலது கரத்திலே நித்திய சமாதானமும் As இருக்கிறது. long as you are seated, நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளை வரைக்கும், under the rule of the word of Jesus Christ, தேவனுடைய வார்த்தையின் அந்த அதிகாரத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிற வரைக்கும், it's not hopeless. நம்பிக்கையற்றவர்களாய் நீங்கள் It's not over yet. இன்னும் முடிந்து விடவில்லை. He looked down. அவர் கீழே பார்க்கிறார். Mephibosheth, மோவிபேசாத்தே, I will show you kindness. உனக்கு நான் இரக்கம் காண்பிக்கிறேன். I will show you kindness. உனக்கு நான் இரக்கம் காண்பிக்கிறேன். I will show you kindness. நான் உனக்கு இரக்கம் காண்பிக்கிறேன். Mephi, மோவிபேஸ், Mephi, Mephi, மோவி, Mephi, மோவி, from today, இன்றிலிருந்து you are not going to sit on the floor. நீ தரையில உட்கார போவதில்லை. You see this chair? அங்கே நாற்காலியை பார். It's a chair for king's children. அங்கே ராஜாக்கள் அமரக்கூடிய நாற்காலி அது. From today onwards, இன்றிலிருந்து you're going to sit on that chair. அந்த நாற்காலியிலே நீ உட்கார போகிறாய். And all your needs உங்கள் எல்லா தேவைகளும் is now my responsibility. இப்பொழுது என்னுடைய பொறுப்பாக மாறிவிடுகிறது. Your emotional needs, உங்களுடைய உணர்ச்சி வசமான தேவைகள், marital needs, உங்களுடைய பொருளாதார தேவைகள், mental needs, உங்கள் அறிவுபூர்வமான தேவைகள், financial needs, உங்கள் பொருளாதார தேவைகள், relationship needs, உறவு முறை தேவைகள், family needs, குடும்ப தேவைகள், national needs, தேசத்தின் தேவைகள், business needs. வியாபாரத்தின் தேவைகள், Jesus the Christ இயேசு கிறிஸ்து says expressly, அவர் சொல்லுகிறார், I take over. நான் அவைகள் மேல் கட்டுப்பாடு வைத்திருக்கிறேன். I take over. நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். Sit on this chair. இந்த நாற்காலியிலே உட்கார். Mephibosheth, மோவிபேசே, somebody brought you to church. யாரோ உன்னை சபைக்கு அழைத்து கொண்டு Somebody வந்தார். told you about Jesus. யாரோ உனக்கு இயேசுவை பற்றி சொன்னார்கள். But for this chair, ஆனால் இந்த நாற்காலியிலே nobody is going to help you. யாரும் உனக்கு உதவி செய்ய போவதில்லை. You have to find your way நீ உன் வழியை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும். from the house of the King of Kings, that's the church. You must find your way. After you are born again, you must find your way under the guidance of the Holy Spirit. நீ மறுபடியும் பிறந்து விட்ட பிறகு ராஜாதி ராஜாவாகிய
அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ளாக சபைக்குள்ளாக நீயே கடந்து வரும்படியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். You must find your way to that destiny for which Jesus called you. You must find it. Nobody can help you. You must find it. இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த இலக்கை நீதான் கண்டுகொள்ள வேண்டும். யாரும் உனக்கு சொல்ல முடியாது. After you've given your life to Jesus and He's filled you with the Holy Spirit and washed you with His blood and you are in the church, you need to understand from that moment you are responsible, because now you know the word, you know the truth. நீங்கள் மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இப்பொழுது சபைக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த பொறுப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். He's touched you. அவர் உங்களை தொட்டிருக்கிறார். Miracles upon miracles. அற்புதத்தின் மேல் அற்புதங்கள். He's giving you His word. அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். Yet after ஆனாலும் கூட all is done, எல்லாம் நடந்தது கொடுத்திருக்கிறார். look beyond people. மக்களுக்கு அப்பாற்பட்டு பாருங்கள். Bernard, nobody prays for me. பெர்னார்ட், யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை. Nobody lays hands on me. யாருமே என் தலையில கையை வைக்கவில்லை. You lay hands on your own head. உங்க தலை மேல நீங்களே கையை வைத்துக் கொள்ளுங்கள். Nobody encourage me. என்னை யாரும் உற்சாகப்படுத்தவில்லை. Bible says David encouraged himself in the Lord. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது தாவீது தன்னையே தேவனுக்குள்ளாக திருடப்படுத்திக் கொண்டான். Nobody poured oil on me. Pick up oil and pour it on your head. உங்க தலை மேல யாரும் எண்ணெய் ஊற்றல என்று சொல்லாங்க. நீங்களே எண்ணெய் எடுத்து ஊற்றிக் கொள்ளுங்கள். Nobody loves me. யாருமே என்னை நேசிக்கவில்லை. Somebody loved you and gave his life for you. யாரோ உங்களை நேசித்து தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். Nobody take me out to eat. You take yourself out to eat. யாருமே என்னை சாப்பிட அழைத்து செல்லவில்லை. நீங்களே உங்களை அழைத்துக் கொண்டு போங்கள் சாப்பிடுவது. Nobody appreciate me. Appreciate what God has done through grace in you. யாருமே என்னை பெருமையாக பேசவில்லை என்று சொல்லுகிறீர்கள். Mefi, மோவி பேசாதே. are you there? Are you there, Mefi? This is your higher calling in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதமான அழைப்பு இதுவாக இருக்கிறது. You have a choice. உனக்கு சந்தர்ப்பம் Either இருக்கிறது. to stay a baby and a dwarf as a Christian, always begging, a Christian beggar in the church. Please, Pastor, pray for me. Either you stay a beggar on the ground, or you pick up the word of God and get up as the king's child and shake off the products of the devil. வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு சிக்கலான போல கீழே உட்கார்ந்து கொண்டு யாரும் என் தலையிலே கை வைக்கவில்லை, ஜெபிக்கவில்லை அப்படி என்று சொல்வதை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையை போல எழும்பி நீங்கள் இருக்க வேண்டும். பெர்னார்ட் அவர்களே, I cannot walk. என்னால் நடக்க முடியவில்லை. I didn't go to school. நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. I can't read the Bible. என்னால் வேதத்தை படிக்க முடியவில்லை. I don't know too many verses in the Bible. பைபிள்ல अनेक வசனங்கள் எனக்கு தெரியாது. My faith is very weak. என்னுடைய விசுவாசத்திலே நான் பலவீனப்பட்டிருக்கிறேன். We have a high priest, Jesus, who understands our shortcomings. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார். He says, Mefi, அவர் சொல்கிறார், மோவி பேசாதே. I know you cannot walk. உன்னால் எனக்கு நடக்க முடியாது என்று எனக்கு தெரியும். Because from waist down is weak. என்று சொன்னால் இடுப்புக்கு கீழாக நீ பலவீனப்பட்டிருக்கிறாய். But from waist up is strong. ஆனால் இடுப்புக்கு மேலே நீ பலவானாய் You இருக்கிறாய். cannot walk. உன்னால் நடக்க முடியாது. But you can crawl. ஆனால் உன்னால் இப்படி ஊர்ந்து செல்ல முடியும். God, the God of the Bible வேதாகமத்தினுடைய தேவன் will not use what you don't have. உன்னிடத்திலே என்ன இல்லையோ அதை கொண்டு உங்களை பயன்படுத்த மாட்டார். He will not use what you don't have to bring you to that expected end. நீங்கள் விரும்புகிற அந்த நிலைக்கு உங்களிடத்தில் இல்லாததை கொண்டு அவர் நடத்த மாட்டார். He will not use what you don't have to accomplish that eternal purpose for which he saved you. உங்களை எதற்காக ரட்சித்து எந்த பரலோக குறிக்கோளை அவர் வைத்திருக்கிறாரோ அதை உங்களிடத்திலே இல்லாததை கொண்டு அவர் நிறைவேற்ற மாட்டார். The little he gave you, அவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சம், if you will give it to him, he will use it for his glory. நீங்கள் அவரிடத்திலே கொடுக்கும் பொழுது அதை அவர் பூரணமாய் பயன்படுத்துவார். That is why most Christians are jealous and greedy and depressed. அதனால் தான் अनेक கிறிஸ்தவர்கள் பொறாமையோடு தாழ்வு மனப்பான்மையோடு கூட அவர்கள் இப்படியாக காணப்படுகின்றார்கள். Because in the king's house, அங்கே ராஜாவினுடைய வீட்டிலே you see Absalom. அங்கே அப்சலோம்களை நீங்கள் பார்க்கலாம். He has a long hair. அங்கே நீண்ட முடியோடு He stands tall. அவர்கள் நீண்டமாய் நின்று You see Amnon.
You see Abner, the son of David. அங்கே தாவீதினுடைய மகனை நீங்கள் பார்க்கலாம். These are giants. அவர்கள் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். So if you are going to be in the king's house, in the church, and be looking at what cars they drive, what saree they wear, you will be depressed. You are not here to impress anybody in church. You are here for Jesus and his calling on your life. Don't look around, Mephibosheth. இங்கே ராஜாவுடைய வீட்டிலே சபையிலே வந்து யார் வருகிறார்கள், யார் என்ன உடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் சோர்ந்து போவீர்கள். நீங்கள் அதற்காக சபைக்கு வரவில்லை, அதற்கு மாறாக ராஜாதி ராஜாவை நோக்கி பாருங்கள். The Ark church is 15,000. My church is 20, 100, 200 people. Look at them. The Ark church is booming. Look, my church is small. அந்த சபை 16000, என்னுடைய சபை 200 பேர் தான். அந்த சபை பெருகுகிறது, என் சபை அப்படியே இருக்கிறது என்று சொல்லி குறைபாடு சொல்லக்கூடாது. It's gratitude in what God has given you that empowers you to reach out for more. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதிலே நீங்கள் எவ்வளவாய் நன்றியறிதலாய் இருக்கிறீர்களோ அதுதான் உங்களை முன்னோக்கி செல்லும்படியாய் ஊக்குவிக்கிறது. But discouragement for what God has given you, being discouraged of what God has given you will lead you to more depression and frustration. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதிலே நீங்கள் குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீர்களானால் அதிலே இன்னும் நீங்கள் தாழ்மைப்பட்டு நீங்கள் தாழ்வான மனப்பான்மை பெற்றுக் கொள்வீர்கள். Tonight, இன்று இரவு, some of you have to do this. சில பேர் உங்களிலே இதை செய்ய வேண்டும். Turn your eyes upon Jesus. இயேசுவின் மேல் உங்கள் fall in his wonderful face. அவருடைய அருமையான வழிகளிலே. And the things of this world will grow strangely deep in the light of his glory and grace. You've been looking to too many things on this earth, and that's why your heart is depressed and sad and jealous and greedy. Get it out of you. இந்த உலகத்திலே நீங்கள் अनेक உங்கள் கண்களை பதிய வைக்கிறீர்கள். அதனால்தான் உங்களுக்குள்ளே சோர்வுகள், பெருமைகள், பொறாமைகள் வருகிறது. அதிலிருந்து உங்கள் கண்களை எடுத்து இயேசுவின் மேல் வையுங்கள். Looking unto Jesus, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். the author and the finisher of your faith. அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். Not behind him, before. அவருக்கு நீங்கள் பின்னாலே அல்ல, அவருக்கு முன்பாக. And he's calling you, Mephi. அவர் சொல்லுகிறார், மோவிபேசேத்தே வா. You can do this. நீ இதை செய்யலாம். For where you are weak, my strength is made perfect. நீ எங்கே பலவீனனாய் இருக்கிறாயோ என்னுடைய பலன் உன்னை பலப்படுத்தும். I would not use many talents. நான் अनेक திறமைகளை நான் கையாளுவதில்லை. But the talent I gave you. ஆனால் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்து. And Mephibosheth, மோவிபேசேத்தே, he's not going to worry about not walking again. நீ இனிமேல் நடக்க முடியாது என்று கவலைப்பட வேண்டாம். Now he knows he can crawl. நீ இப்பொழுது ஊர்ந்து வரலாம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I've decided, not a religion, not a creed or denomination, no turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, this world behind me. This cross before me, every day, every week, every month, the world behind me. No matter what people say, what they do, no matter what collapses in your life. மோவிபேசேத்தே, உன்னுடைய வாழ்க்கையில எது உன்னை பின்தங்கி இருந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்படாதே. He sat down. அவன் உட்கார்ந்தான். It was a struggle. அது போராட்டம் தான். You will lose some friends. நீ நண்பர்களை இழக்கலாம். You forsake some things that are so sweet. நீ ரொம்ப விரும்பினதெல்லாம் நீ மறக்க வேண்டியதா இருக்கும். Throw away a girlfriend or boyfriend. Throw away something. உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் நீ தூக்கி எறிய வேண்டியதா இருக்கலாம். We are made to sit with Christ in heavenly places. இயேசுவோடு கூட Far above. சிங்காசனத்திலே நாம் உட்காரும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Far above. நாம் எல்லாவற்றுக்கும் Every demon or witches, conspiracy, in governance or wherever it came from, made to sit with
Christ Jesus in heavenly places, far above the desires of the flesh, the desires of this world, far above the tricks and traps of the devil, made to sit with Christ in heavenly places. நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதத்திலே உட்காரும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Listen, every day the sons of David will go out and work. ஒவ்வொரு நாளும் தாவீதுடைய பிள்ளைகள் வெளியே போய் வேலை செய்வார்கள். Bring the food home. வீட்டுக்கு அவர் ஆகாரம் கொண்டு வருவார்கள். And immediately you bypass the main gate into the main hall. Look at the dining hall and you will see Mephi. அவர்கள் எப்பொழுதெல்லாம் உள்ளே வந்து அந்த ஆளுக்குள்ளே வந்து அந்த டைனிங் டேபிளை பார்க்கும் பொழுது அங்கே மோபிபாசேத் இப்படியாக உட்கார்ந்து கொண்டிருப்பான். That is Mephi sitting there. That's Mephibosheth sitting. அங்கே மோபிபாசேத் இப்படியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். They will cook the food. அவர்கள் சமைத்து சாப்பாடை சமைத்து He will eat it. அவர்கள் சாப்பிடுவார்கள். Wash his hand. கைகளை கழுவுவார்கள். I praise you, Lord. I praise you, Lord. Praise you, Jehovah Almighty. I just praise you, Lord. And I praise you every day. I just praise you, Jehovah Almighty. You'll be cruising in life like a hot knife through butter. A hot knife through butter. Cruising. ஒரு சூடான கத்தியை வெண்ணெயில வைக்கிறது போல. What hurt others can hurt you. What hurt others can hurt you. மற்றவர்களை எது காயப்படுத்துமோ அது உங்களையும் காயப்படுத்தும். What destroys others cannot destroy you. Hurt, pain, wound. What wounds you, wounds others cannot wound you. மற்றவர்களை காயப்படுத்தி உங்களை காயப்படுத்திக் கொள்ள முடியாது. What destroys others can destroy you. மற்றவர்களை எது நாசமாக்குகிறதோ அது உங்களையும் நாசமாக்கும். What others run away from, what destroys others cannot destroy you. மற்றவர்களை நாசமாக்குகிறது உன்னை நாசமாக்காது. Listen. கவனிங்க. Listen. Listen. Listen carefully. When you enter the house, வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது Mephibosheth is sitting by the table. மோபிபாசேத் அங்கே நாற்காலியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். From down onwards, from அவருடைய waist இடுப்புக்கு to கீழே down, இடுப்புக்கு கீழே it is covered by the table. அந்த மேஜைக்கு கீழாக மறைக்கப்பட்டிருக்கிறது. So you cannot know he's crippled. அவன் முடவனாய் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. Because waist up is okay. ஏனென்று சொன்னால் இடுப்புக்கு மேலே எல்லாம் நன்றாக இருக்கிறது. When indeed we surrender fully to the rule of God's word in our lives, it will come a point in your walk with Jesus where he will cover every weakness, every setback, every scar in your life. எப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தையின் வல்லமைக்கு அதிகாரத்திற்கு உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, பூரணமாய் எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் அடிபணிகிறீர்களோ, அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் இயேசு அப்படியாக மறைத்து போடுகின்றார். Now he doesn't struggle. இனிமேல் அவன் போராட வேண்டியதில்லை. He just eats அவன் இப்பொழுது சாப்பிடுகிறான். from the table அங்கே மேஜையிலிருந்து, of the king. ராஜாவின் மேஜையிலிருந்து அவன் சாப்பிடுகிறான். Tonight, இன்று இரவு can we come to the king's table? நாம் எல்லாரும் ராஜாவின் மேஜையில வந்திருக்கிறோம். Lift your hands everywhere. கரங்களை உயர்த்தி, let him cover you. Brother, sister, let him cover you. சகோதரனே சகோதரியே, அவர் உங்களை மூடட்டும். You cannot hide நீங்கள் உங்களையே மறைத்துக் கொள்ள முடியாது. your weaknesses or sin or setbacks or pain. You can hide it. உங்களுடைய பலவீனங்களோ உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்களிலிருந்தோ நீங்கள் ஒளித்துக் கொள்ள முடியாது. It's only the power of his blood and his presence on your life. அவருடைய இரத்தத்தின் வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை மாத்திரமே உங்கள் வாழ்க்கையிலே. Say this after me. This chair is mine. இந்த Say that again. This chair is mine. இந்த நாற்காலி என்னுடையது. சொல்லுங்க. If I ever finish this message, God says to you that is calling you through a seat of honor. Say the seat of honor. கனத்தின் நாற்காலியிலே தேவன் உங்களை உட்காரும்படி அழைக்கிறார். August, September, October, November, December. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 5 months. 5 மாதங்கள். 5 months. 5 மாதங்கள். 5 represents a grip, a firm grip. அங்கே 5 விதமான ஒரு உறுதியான பிடிப்பு.
what Jesus has already spoken and released on your life within this 5 months, as we get to the end of the month, saith the Lord, there is going to be a firm grip, a grasping. You will grasp, you will fully receive of the bounties of Jehovah, a portion for you this year. இந்த வருஷத்துக்காக தேவன் உங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த காரியங்களிலே ஒரு பிடிப்பை தேவன் இந்த 5 மாதங்களிலே உங்களுக்காக நிறைவேற்றி கொடுப்பார். The seat of honor awaits you. உங்களுக்காக ஒரு நாற்காலி ஆயத்தமாய் காத்திருக்கிறது. Don't sit down in complaint and murmuring and bitterness and jealousy and laziness. Forget about it. It's time to move one step at a time by his grace. சோம்பேறித்தனத்தினாலே, பொறாமையினாலே, முறுமுறுப்பினாலே, கசப்பினாலே இனிமேல் நீங்கள் தரையில உட்கார வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்காக நீங்கள் நாற்காலியில் உட்கார அடிகளை எடுத்து by his grace to the fullness of that which God has called you. தேவனுடைய கிருபையினாலே அவருடைய நிறைவான காரியத்திற்காக அவர் உங்களை அழைத்தார். That is why I'm convinced you are being healed now. That is why I'm convinced you are being healed now. இன்று இரவு நீங்கள் ஒரு உறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சுகமடைந்திருக்கிறீர்கள். That's why I'm convinced the gifts of the Spirit are breaking forth out of your life now. உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். That's why I'm convinced that somehow, some way you are receiving kisses from heaven. எனவே the favor of the Father comes on your life now. That's why. தேவனுடைய கிருபைகளும் அவருடைய முத்தங்களும் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. Begin to pray right now. இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Tell the devil that chair is mine. Tell that devil that seat of honor. சாத்தானே, அந்த கணத்தினுடைய நாற்காலி என்னுடையது என்று சொல்லுங்கள். You are the Joseph in the family. You are the Esther. He says, I'm calling குடும்பத்திலே you out. யோசேப்பா இருக்கிறீங்க, எஸ்தரா இருக்கிறீங்க. That city is coming to you. That village is coming to you. Somehow, some way. இந்த பட்டணம், இந்த குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள் வரப்போகிறார்கள். Receive that contract, receive that marital situation. It changes, receive that child, whatever it is. But ultimately, Christ is being formed in you. குழந்தையின் தேவையா, வியாபாரத்தின் தேவையா, அந்த கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு ஒரு தேவையா இருக்கிறதா? எதையுமே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். Manto barabahaya tosia. Monte barabahaya kabahaya. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus, for your mercy. We thank you for your mercy. 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 In every area of our lives. Lift your hands and thank him for mercy drops. The showers of his mercy. The showers of his mercy. The showers of his mercy. Over your children, over your husband, over your wife. The showers of mercy over your family. Over your city, over your nation. The showers of mercy. Over that ministry, over that business, the showers of mercy. Over your Christian life right now, showers of mercy. Rise up from the ground, Mephibosheth. The Father is calling you. Come out, come out, come out. Open wide your mouth and God will fill it. Open wide your mouth. The seat of honor awaits you. The seat of honor awaits you. No matter how hopeless your situation, the King of Kings have spoken. The King of Kings have spoken. It is not over yet, Mephibosheth. It's not over. The best is yet to come. The best is yet to come. Receive a fresh unction of the Spirit. Receive a fresh unction. 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 That impossibility is
into possibility. That impossible situation is bowing to the rule of the majesty of the name of Jesus. முடியாது என்ற காரியங்கள் இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கடந்து போய் அவை எல்லாம் முடியும் என்ற நிலைக்கு மாறுகிறது. The sickness is leaving your body right now. இப்பொழுதே உங்கள் சரீரத்திற்கு வியாதிகள் விலகுகிறது. The disease is leaving your body now. உங்கள் சரீரத்திற்கு நோய்கள் மறைகிறது. That unbelief is coming out of your heart right now. உங்கள் இதயத்திலே காணப்படுகிற அவிசுவாசம் வெளியேறுகிறது இதயத்தை விட்டு. That jealousy wipes away by the power of the blood. காணப்படுகிற பொறாமை விலகுகிறது. That spirit of greed bows its knee. அந்த பண ஆசையாகிய அந்த பண ஆசை உங்களை விட்டு விலகுகிறது. The spirit of division is bowing to the rule of Christ. பிரிவினையின் ஆவியானது இயேசுவின் அறைக்குள்ளாக கடந்து ஒளிந்து கொள்கிறது. Receive that financial turnover. Receive it. Receive. பொருளாதார ஆசீர்வாதத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Because the King of Kings have spoken. என்று சொன்னால் ராஜாதி ராஜா பேசி இருக்கிறார். Receive a change in your prayer life right now. இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில அந்த மாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Begin to pray in the spirit right now. Come on. ஆவியிலே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Come on, open your mouth wide. ஜெபியுங்கள், ஆவியிலே ஜெபியுங்கள். And God will fill it. தேவன் அதை நிரப்பப் போகிறார். Open wide your mouth. உங்கள் வாயை விரிவாய் திறங்க. Let out the old. ஓ உங்கள் வாழ்க்கை வாயை திறங்க. And receive the new. அந்த புதிதை பெற்றுக்கொள்ளுங்கள். Break out of the old. பழையவைகளை உடைத்து போடுங்கள். Break out of the old. பழையவைகளை உடைத்து போடுங்கள். It's a new day. புதிதை பெற்றுக்கொள்ளுங்கள். It's a new era. புதிதை பெற்றுக்கொள்ளுங்கள். Deeper waters, deeper waters, deeper waters. ரீமா வார்த்தைகள், ரீமா வார்த்தைகள். Deeper, ரீமா வார்த்தை. deeper, ரீமா வார்த்தை. deeper, ரீமா வார்த்தை. deeper. ரீமா வார்த்தை. Fresh fire, ஓ அக்கினி. fresh fire, அக்கினி. fresh fire, புதிய 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 அக்கினி. fresh fire. புதிய அக்கினி. Break you chains. ஓ ரியா பாபா. Every chain is breaking. Every chain is breaking. எல்லா சங்கிலிகளும் உடைக்கப்படுகிறது. Every chain is breaking. எல்லா சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. Every chain breaks. எல்லா சங்கிலி உடைக்கப்படுகிறது. Every chain breaks. எல்லா சங்கிலி உடைகிறது. Every chain எல்லா breaks. சங்கிலி உடைகிறது. Increase. நீதி வளருகிறது. Increase. பெருகுகிறது. Increase. பெருகுகிறது. Expand. விரிவடைகிறது. Expand. விரிவடைகிறது. Be saved. ரட்சிக்கப்படுகிறது. Be saved. ரட்சிக்கப்படுகிறது. Be ஓ delivered விடுதலையாக்கப்படுகிறது. from every negative thing. எல்லா தோல்வியான காரியங்கள் Now. இப்பொழுதே Place your hands on your head right now. உங்கள் தலை மேல உங்கள் கையை வைத்துக் கொள்ளுங்கள். And don't stop. நிறுத்தாதீர்கள். Turn on the fire. நீங்கள் நெருப்பாயிருங்கள். Open the tap of your mouth. உங்கள் வாயில் இருக்கிற அந்த குழாயை திறந்து விடுங்கள். Out of your belly உங்கள் இருதயத்தின் அடிவயிற்றிலிருந்து shall flow rivers of miracles. அற்புதத்தின் நீரூற்றுக்கள் புறப்படட்டும். Out of your belly உங்கள் அடிவயிற்றிலிருந்து shall flow rivers of salvation. அங்கே ரட்சிப்பின் நீரூற்றுகள் புறப்படட்டும். Out of your belly உங்கள் அடிவயிற்றிலிருந்து shall flow rivers of holiness and purity. பரிசுத்த நீரூற்றுகள் புறப்படட்டும். Out of your belly உங்கள் அடிவயிற்றிலிருந்து shall flow signs and wonders. அற்புதங்களும் அடையாளங்களும் புறப்படட்டும். Signs and wonders. அற்புதங்களும் அடையாளங்களும் Signs and wonders. அற்புதங்களும் அடையாளங்களும் Signs and wonders. அற்புதங்களும் அடையாளங்களும் Out of your belly, out of your belly, அடிவயிற்றிலிருந்து 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 rivers of change, அங்கே மாற்றத்தின் நீரூற்றுகள் heavenly change, பரலோகத்தின் மாற்றங்கள் Christ-like change கிறிஸ்துவை போன்ற மாற்றங்கள் in your character, உங்கள் குணாதிசயத்திலே in your attitudes, உங்கள் நோக்கத்திலே in your decision making, உங்கள் தீர்மானங்களை செய்கிறதிலே in your business, உங்கள் வியாபாரத்திலே in your profession. உங்கள் வேலையிலே Out of your belly, உங்கள் அடிவயிற்றிலிருந்து rivers of change மாற்றத்தின் நீரூற்றுகள் to your physical body. உங்கள் சரீர பிரகாரமாக Every disease die. எல்லா வியாதிகளும் மறியட்டும். Manto Bohoye. Yeah.
korobo sandehea. Eborobande fakea. Umanilia fakosie. Manuria bakopa ekareya. Uai pediosei. Ondele bosafakai. Olele boseki oteya. Monongili oika. Ofele kanusai. O palado tu fe turuakaye. Undele bufakus. Undele buwe. Mandu upaswo. Goes. That chair is yours. This chair is mine. The seat of honor. The seat of honor. The seat of favor. I don't deserve it, but it's been given to me. By the shed blood of Jesus. I am the head for God and not the tail for the devil. Thank you, Jesus. 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 Thank you, Jesus.